இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் இதுவும் சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய 2வது அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தில் கூறுகின்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் உங்கள் மீது, உங்களுடைய இறைவன் உங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது அந்த மாமிசத்தை முதலாகவே அவர்கள் அறுப்பதற்கு முன்பாகவே மரணித்த இறந்த மாமிசத்தை, அந்த மாதிரி கரியை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அல்லாஹ் தடை செய்து விட்டான். அல் மைத்தா மாமிசம், வத்தம் இரத்தம், வலஹ்மல் ஹின்ஸீர் பன்றிக்கறி, இந்த 3 விஷயங்களும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று பல பேருக்கு தெரியும். அப்போ இந்த வசனத்தில் இந்த 3ம் தடை செய்யப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் ஆதாரத்தோடு விஞ்ஞானம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது, இதை எவ்வளவு உண்மை என்று உண்மைப்படுத்துகிறது என்று பார்ப்போம். முதலாவது வத்தம், இரத்தம். இன்னமல் முதல்ல மாமிசம், இறந்த ஒரு கறி, அதை நாங்கள் சாப்பிடலாமா? அந்த மாமிசத்தை நாங்கள் சாப்பிடுவதற்கு நமக்கு ஒரு நம்மளுடைய உடலில் அது தாங்கிக் கொள்ளுமா? அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன? அப்போ சயின்டிஃபிக் ரீசன் சொல்லும் பொழுது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, முதல்லையே அறுப்பதற்கு முன்பாகவே இறந்த மாமிசத்தை சாப்பிடுவதன் காரணமாக 10 to 15 நோய்கள் உடலில் உருவாகும். உதாரணத்திற்கு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, அந்த கிருமிகள் அதிகமாகும். ரோடு கீழ் சொல்லக்கூடிய அந்த கிருமி, அந்த ஒரு நோய். அதே போன்று அவர்களுடைய தோலில் ஒரு இன்ஃபெக்ஷன் உருவாகும். அவர்கள் அரிப்புத்தன்மை சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயும் உருவாகும். பிளட் போர்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய, பேரஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய, இது மாதிரி பல இன்ஃபெக்ஷன்ஸ், பல நோய்கள் அவர்களுடைய உடலில் வரலாம். இதன் காரணமாக, இறந்த மாமிசத்தை சாப்பிடுவதன் காரணமாக. இதை உண்மைப்படுத்துகின்ற பல விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாமிசத்தை சாப்பிடுவதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய நோய் பல காலமாக, பல நேரமாக இருக்கும். அதிலிருந்து பல கேன்சர் போல நோய்கள் நம்மளுடைய உடலில் வரலாம். அப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த அறிவியல், இந்த விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு